உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழும் ஆலயம், ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம் ஆலயம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம் ஆலயம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனி தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசுனுடைய இதயத்தை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகின்ற ஒரு உன்னதமான நாள். அதிலும் சிறப்பாக இந்த மாதம் மே மாதம் அன்னையினுடைய வணக்க மாதம் என்று சொல்லி நம்முடைய புனித ஆரோக்கிய அன்னையை இந்த மாதம் முழுவதும் நாம் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகின்றோம். இந்த இரண்டு இதயங்களையும் இன்று நாம் நினைந்து பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய இதயம் தம்மையே நமக்காக கையளித்த இதயம். அன்னை கன்னிமரியாளுடைய இதயம் நமக்காக பரிந்து பேசுகின்ற இதயம். இந்த இரண்டு இதயங்களும் நமக்காக துடித்து கொண்டிருக்கிறது. எதற்காக? நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக. எனவே நம் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நிரந்தரமல்ல என்பதை உணர்ந்தவர்களாக
நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தாயின் கருவிலே உருவான அந்த நொடி பொழுது முதல் இந்த நொடி வரை நம் ஆண்டவர் நம்மை அபரிதமாக ஆசிர்வதித்து எல்லா நன்மைகளையும் நமக்கு அதிகமாக பொழிந்து இந்த இரண்டு இதயங்களும் நம்மை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றன. எனவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இறைவா உமக்கு நன்றி என்று நன்றி சொல்லியவர்களாக ஆண்டவரிடத்திலே நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க தேவையான வரங்களை வேண்டி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலியில் தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம் எண்ணி அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளில் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓராண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்திற்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின்
நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்திற்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்துவில் உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பலேறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 47. உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதனாகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் மாலும் மாவேந்த அவரே. கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிப்பணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும். கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. Alleluia, 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 alleluia. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சியை அடைய வேண்டும்.
அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்துவிடுகிறார். இப்போது நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் எடுத்துவிட முடியாது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய வாழ்விலே எல்லா கவலைகளையும் கண்ணீரையும் கடந்து இந்த திருத்தல பேராலயத்திற்குள்ளாக இங்கு கூடியிருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? புனித பெர்னார்து இவ்வாறு சொல்லுவார், அன்னையை நம்பியவர்கள் வெறும் கையோடு சென்றது கிடையாது என்று. இந்த ஒரு நம்பிக்கையில்தான் இந்த திருப்பலியிலே நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியை தொலைக்காட்சி வாயிலாக ஊடகங்கள் வழியாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்னையை நம்புகிறவர்கள் வெறும் கையோடு திரும்புவது கிடையாது, அவர்களை அவர் எப்பொழுதுமே கண்ணோக்குகிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏனென்று தெரியவில்லை, மனித உள்ளங்களிலே கலக்கங்களும் துன்பங்களும் கண்ணீரும் வேதனையும் தான் பெரிதாக தெரிகிறதே ஒழிய நம் ஆண்டவருடைய அன்பும் அன்னையினுடைய பரிந்துரையும் சில நேரங்களிலே மறந்து போகிறது. நாம் துன்பங்களை பெரிதாக நினைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி இதுதான். ஆண்டவர் நம்மை மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது யாருடைய கைகளில் இருக்கிறது? நம்முடைய கைகளில் இருக்கிறது. நான் மகிழ்ச்சியாக வாழ்வதும் துன்பத்தோடு வாழ்வதும் என்னுடைய கரங்களில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட இன்று ஆண்டவர் நமக்கு அழைப்பிடுக்கிறார். பிரியமானவர்களே, தாய் திருச்சபை இன்று புனித தமியான் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. தன்னுடைய 23வது வயதிலே தன்னை இறைவனுக்காக அர்ப்பணித்த ஒரு அருமையான புனிதர். அப்படி என்ன செய்தார்? மொரோக்கா தீவிலே தொழுநோயாலே துன்பப்பட்டு அங்கு தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு பணி செய்வதற்காக அங்கு செல்லுகின்றார். ஏன்? இவர் தன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை எதுவாக தேர்ந்து கொண்டார் என்றால், அந்த மக்களுக்கு பணிவிடை செய்வதுதான் என்னுடைய மகிழ்ச்சி,
தொழுநோயாளர்கள் அப்பொழுது அந்த காலகட்டத்தில் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருந்தார்கள். அவர்களை மனிதர்களாக மதிக்காத நிலை, தனிமைப்படுத்தி இருந்தார்கள். அப்பொழுதுதான் அவர் நானும் உங்களில் ஒருவன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்தார் என்று பார்க்கிறோம். காரணம், என்னுடைய மகிழ்ச்சி இறை திட்டத்தை நிறைவேற்றுவது. இறைவன் பணித்த வார்த்தை என்ன, கட்டளை என்ன? நீ உன்னை அன்பு செய்வது போல உன் அயலாரையும் அன்பு செய் என்று சொன்னாரே. இந்த ஒரு கொள்கையை, கட்டளையை தன்னுடைய வாழ்க்கையின் போதனையாக அவர் எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கையை கையளித்தார். கடைசியாக அவரும் அந்த தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டு இறந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெற வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். இவர் 18ஆம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த புனிதராக இருக்கிறார். இன்னொரு புனிதரை நாம் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். இவர் நம் கண்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு அருமையான புனிதர், புனித 2ஆம் ஜான் பால் அவர்களை நாம் பார்க்கின்றோம். இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கடந்து வந்தார் என்றால், சிறு வயதிலே இவர் அவ்வளவு துன்பங்களை சந்தித்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்லுகிறது. சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு நாள் பள்ளிக்கு சென்று விட்டு மீண்டும் வீடு வருகின்றார். வீட்டிற்கு வந்து பார்க்கின்ற பொழுது தந்தை மண்டியிட்டு ஜெபித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பாவை பார்த்து, ஏன்பா அழுதுகிட்டு இருக்கிறீங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அந்த தந்தை சொல்றார், உன்னுடைய அம்மா இறந்து விட்டார்கள் என்று. சிறுவனாக இருந்த பொழுது பெரிய பேர் அதிர்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு, ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு சென்று விட்டு மீண்டும் திரும்புகின்ற பொழுது அவர் ஒரு சிற்றாலயத்தை சந்திப்பது வழக்கம். கெத்சகோபிய மாதா என்று சொல்லப்படுகின்ற அந்த சிற்றாலயத்தை சந்தித்து வருவது வழக்கம். அன்றைய தினத்திலிருந்து அந்த ஆலயத்தை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவர் கண்ணீர் வடித்து, என் தாய் என்னிடம் இல்லை என்று சொல்லி அவர் அழுது வருவார். இவ்வாறு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் திடீரென்று அந்த அன்னையை சந்தித்து கொண்டிருக்கின்றார். மாதாவினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவது போல அவர் உணர்கின்றார். அப்பொழுது அவருடைய இதயத்திற்குள்ளாக அந்த அன்னை பேசுவதை அவர் உணர்கின்றார். அப்பொழுது அந்த தாய் சொல்லுகிறார், நானே உன் தாய் என்று சொல்லுகின்றார். உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். அந்த தன்னுடைய தாயை இழந்தாலும் இறைவனுடைய அன்னையை தன்னுடைய அன்னையாக பெற்றுவிட்டோம் என்ற மகிழ்ச்சியோடு அன்றிலிருந்து அவர் வாழ ஆரம்பித்தார் என்று நாம் அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே பார்க்க முடிகின்றது. அதிலிருந்து அந்த அன்னையை அதிகம் அவர் நேசிக்க ஆரம்பித்தார் என்றும், அதன் விளைவாக அவர் திருத்தந்தையாக இருக்கின்ற பொழுது தோத்துஸ் தோவுஸ் என்று சொல்லப்படுகின்ற எல்லாம் உமக்காக என்ற மடலை அவர் வெளியிடுகின்றார். அது மட்டுமல்ல, அந்த அன்னையின் மீது அவரை எவ்வளவு அதிகம் அன்பு செய்தார் என்றால், மாதாக்காகவே ஒரு வருடத்தை அர்ப்பணித்தார். மெரியன் இயர் என்று சொல்லி அவர் அந்த அன்னைக்காக ஒரு வருடத்தை அர்ப்பணித்தார். அது மட்டுமல்ல, ஜெவமாலை ஆண்டு என்று சொல்லி சிறப்பாக ஜெவமாலைக்காக ஒரு ஆண்டை அர்ப்பணித்தார். அவ்வளவு தூரம் அந்த அன்னையை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். காரணம் என்ன? எல்லா துன்பங்கள் மத்தியிலும் இந்த அன்னை ஒருபொழுதும் கைவிடாத அன்னையாக, பரிந்து பேசுகின்ற அன்னையாக, நேசிக்கின்ற அன்னையாக அவர் வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்ததை அவர் உணர்ந்துகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டோம், பவுலடியாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ நிறுத்தாதே, போதித்து கொண்டே இரு, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இறைவனை மறந்தவராக, இறைவனை வெறுத்தவராக ஒரு வாழ்ந்த மனிதர் பவுலடியார். எந்த நொடிப்பொழுது ஆண்டவரை சந்தித்தாரோ அந்த நொடிப்பொழுதிலிருந்து ஆண்டவருக்கு சாட்சியாக மாறினார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த பவுலடியாரிடம் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ நிறுத்தாதே, போதித்து கொண்டே இரு, ஏனென்றால் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார், எவ்வளவு வேதனைகளை அவர் சந்தித்தார், அவ்வளவு எதிர்ப்புகள் அவருக்கு இருந்தன. அவரின் நற்செய்தி அவ்வளவு எளிமையாக பறைசாற்ற முடியவில்லை. ஆண்டவருடைய அந்த பணி அவரால் எளிமையாக செய்ய முடியவில்லை. இருந்த பொழுதும் அவர் யார் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்? என்னை அழைத்த இறைவன் என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். என்னுடைய எல்லா நேரங்களிலும் அவர் எனக்கு துணையாக இருப்பார். இந்த மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்தாலும், என்னை மறந்து போனாலும், என்னை வெறுத்தாலும், அல்லது எனக்கு துன்பம் கொடுத்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த மனிதர்கள் மனித நிலையில் தான் இருப்பார்கள். ஆனால் என் இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்று அசைக்க முடியாத உறுதியான அந்த நிலை இருக்கிறதே,
அதிலிருந்து அவர் ஒருபொழுதும் விலகவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவே தான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இறைவன் அவரோடு பயணித்ததை நாம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அது மட்டுமல்ல, இன்றைய நற்செய்தியும் நமக்கு அதைத்தான் சொல்லுகின்றது. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், எப்படி வரும் என்பது தெரியாது. ஒரு முறை ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்க விரும்பினார். அவர் என்ன செய்கின்றார் என்றால், கையிலே ஒரு கை நிறைய உப்பை எடுத்துக் கொள்கிறார். மாணவர்களை பார்த்து ஒரு டம்ளர்ல தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்றார். அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த டம்ளர்ல அந்த உப்பு அப்படியே போடுறார், ஒரு கை உப்பு ஒரு டம்ளர்ல. அப்ப மாணவர்களை பார்த்து கேட்கிறார், இந்த தண்ணீர் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், வாயிலே வைக்க முடியாது, அவ்வளவு உப்பா இருக்கும், அது சுவைக்க ருசி இருக்காது, உப்பு கரிக்கும் என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் அந்த குரு என்ன செய்கிறார், மாணவர்களை அழைத்து கொண்டு அந்த ஆசிரியர் ஒரு ஆற்றங்கரைக்கு செல்கிறார். அதே ஒரு கை உப்பு எடுத்து ஆற்றில் போடுகிறார். அப்பொழுது அவர்கள் மாணவர்களை பார்த்து கேட்கிறார், இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறார். அந்த உப்பு ஆற்றோடு கரைந்து விடும், எந்த மாற்றமும் இருக்காது, தண்ணீர் சுவையாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்பதான் அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்றார். இந்த உலகம் என்பது துன்பம் என்கிற உப்பை எப்பொழுதும் எரிந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீ அந்த குவளையில் இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கின்றாயா, ஆற்றிலே ஓடுகின்ற தண்ணீராக இருக்கின்றாயா என்பது யார் கையில் இருக்கிறது? உன் கையில் இருக்கிறது என்று சொன்னாராம். இந்த உலகம் துன்பம் என்ற உப்பை எப்பொழுதும் எரிந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீ அந்த குவளையில் உள்ள தண்ணீராக இருக்க போகிறாயா அல்லது ஆற்று தண்ணீராக இருக்க போகிறாய்? இதைத்தான் இன்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சிந்தனையாக கொடுக்கிறார். நம்முடைய வாழ்விலே துன்பம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அது யாராலும் தவிர்க்க முடியாது. அது எந்த வழியில் வேணாலும் வரலாம். அது மனிதர்கள் வழியாக வரலாம், அல்லது பொருளாதார வழியாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த வழியாக வேண்டுமானாலும் துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதை சந்திக்க தேவையான ஆற்றலை நாம் பெற்றிருக்கிறோமா? இறை துணையோடு நாம் அதை சந்திக்கின்றோமா? ஆண்டவர் நம்மோடு இருந்தார் என்றால் துன்பங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பவுலடியாருக்கு அவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது. எல்லா துன்பங்களையும் அவர் சந்தித்தார். எப்படி? ஆண்டவருடைய ஆற்றலோடு சந்தித்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் அன்னை கன்னிமரியா நம்மோடு பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்கிறோமா? பல நேரங்களில் நம்ம எதுக்கு அதிகமாக வெயிட் கொடுக்கிறோம்? கஷ்டங்களுக்கு தான் வெயிட் கொடுக்கிறோம், துன்பங்களுக்கு தான் வெயிட் கொடுக்கிறோம், அழுதுகிட்டே இருக்கிறோம், கண்ணீர் வெடித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை கண்ணீர் வெடிப்பதற்கான வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் நாம் கண்ணீர் வெடித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று அவர் ஒரு நாள் விரும்புவதில்லை. அவர் நாம் எப்பொழுதும் வேதனையோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. மாறாக அவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார்? நாம் மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகை ஆண்டவர் படைத்தார். அருமையான படைப்பிலேயே பார்க்கிறோமே, இந்த உலகை ஆண்டவர் படைத்தார்ல, எவ்வளவு பார்த்து 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 ஒவ்வொன்றாக படைத்தார். கடைசியாக தான் மனிதன் இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தினார். காரணம் என்ன? இந்த படைப்புகள் எல்லாம் அவனுக்கு துணை புரிய வேண்டும், அவன் மகிழ்ந்து இருக்க வேண்டும், அவன் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இறைவன் படைத்தார். இதுதான் அவருடைய எண்ணம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மனிதன், எந்த குறையும் அவனுக்கு இருக்கக்கூடாது. அவனுக்கு எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக மாற்றினார். இன்னைக்கு அதே போலத்தான் இறைவன் நாம் மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனவே நாம் நம்முடைய கவலைகளை பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, அன்னை கன்னிமரியாவின் பரிந்துரையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் நடை போட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஆண்டவர் துணையோடு எல்லாவற்றிலும் நாம் வெற்றி கொள்ள முடியும். எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் நம்மை வீழ்த்த முடியாது. ஏனென்றால் பெரிய ஒரு துணையாக, அரணாக, படையாக, கோட்டையாக, வல்லமையாக நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அன்னை கன்னிமரியால் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் இருத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, உனக்காக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உன் துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். உணர்ந்து கொள்கிறோமா? எல்லாம் உள்ள இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
இயேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். இயேசுவே இயேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். நேசரே இயேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமானது பலி எல்லாம் உள்ள இறைவனாகிய ஆண்டவருக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே மாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு பெறுபட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம்
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா, உன்னை தேடுகிறேன். என்ன அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இறைவா, உன்னை தேடுகிறேன். என்ன அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இதயத்தின் நினைவிலே சுவாசிக்கும் காற்றிலே உன்னை காண்கின்றேன். நாடுகிறேன் வாழ்வு பெற வா வா. இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா, உன்னை தேடுகிறேன். என்ன அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். வானின் அமுதம் நீ, வாழ்வின் பாடம் நீ, வாழ்வை வளமாக்கும் நீர் தரும் மேகம் நீ. வானின் அமுதம் நீ, வாழ்வின் பாடம் நீ, வாழ்வை வளமாக்கும் நீர் தரும் மேகம் நீ. உன் ஜீவனுனை தினம் தேடுகிறேன். உன்னை காணாமல் நான் வாழுகிறேன். வாழவே வாழ்வலே வா வா. உன்னை கண்டாலே உள்ளம் பூக்கும்.
சுகமாகும். உந்தன் நினைவுகளால் உள்ளம் இனிதாகும். உந்தன் உடன் வரவால் சுமைகள் சுகமாகும். இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். என் நாளைகளின் நடுவிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். நன்றி கூறு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி அறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமணம் என்று ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசிரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.